காவிய காதல் அப்படிங்கிறதெல்லாம் பல நேரங்களில் ஒன்று சேராத காதலாக தான் இருக்குது. காதலர்கள் அவங்களா சண்டை வம்பு அரசர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிரிஞ்சா அது வேற. ஆனால் அவங்கள பிரிக்கிறதுக்கு வெளியே இருந்து நடக்கிற விஷயங்கள், அவங்கள ஒரு மாதிரி சோகத்துள்ளாக்கி அதில் அவங்கள ஸ்டேட்டஸ் அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவங்கள பிரித்து விடுற சம்பவங்கள் நிறைய நடந்தே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா காலன் அப்படின்னு ஒரு இளவரசர் இருக்கார். அவர் கன்னிகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்க போன இடத்துல ஒரு பணிப்பெண்ணோட காதலில் விழுந்துடுறாரு. இவருக்கு 20 வயசு, அவங்களுக்கு ஒரு 18 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே காதலில் விழுந்து கன்னிகாவோட அழகில் அவருடைய மனசை பறி கொடுத்து அப்படியே பழகி இன்னமும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வருது. ஒரு பணிப்பெண்ணை காதலிக்கிறார் தான் பையன் அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஒரு அரசாங்கத்துக்காக, இந்த ஒரு நாட்டுக்காக இன்னொரு விஷயமும் பிளான் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அண்டை நாடு இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வர நாட்டுடைய ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவந்திகா. அந்த அவந்திக்காக தான் பையன் காலனை கட்டி கொடுத்துடலான்னு ராஜா முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இளவரசனும் அந்த பணிப்பெண்ணோடைய தான் சுற்றி அவங்களுக்குள்ளே இருக்க காதல் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது. அங்கங்கே மீட் பண்ணுறாங்க, தூணோரமாக மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இருக்கும் பொழுது ஒரு நாள் இவங்க மாட்டிக்கவும் செய்கிறாங்க. கையும் களவுமாக பிடிபட்டதுக்கு பிறகு அந்த பெண்ணை போட்டு தள்ளிடுங்க, இந்த பொண்ணை நாடு கடத்திடணும், இல்லை கொன்னுடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு ராஜா. உடனே அவங்க ஆட்கள்லாம் துரத்தி போக இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கேயோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இளவரசன் நம்ம அப்பா அந்த பொண்ணை கொல்ல முடிவு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சோடனே குடுன்னு ஓடி போய் பார்க்குறாரு. ஓடி போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி இளவரசியே அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பொண்ணை ஆல்ரெடி கொன்று அந்த பொண்ணை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவரால் தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்து நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்து இறந்துடுறாரு. 20 வயசில் ஹார்ட் அட்டாக். அப்போ பார்த்தா தான் தெரியும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அந்த பொண்ணு இறக்கலை. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்கள்கிட்ட தப்பிச்சு வர ராஜா கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு கதை விட்டாங்க. இப்போ நேராக இங்கே அந்த பொண்ணு இவர் இருக்க இடத்த பார்த்த உடனே அப்படியே தாங்க முடியாமல், நான் போனேன் அப்படின்னு நினச்சி இறந்துட்டிங்களா, நீங்கள் எல்லாமே என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு இவங்களும் அந்த இடத்துலையே விழுந்து இறந்துடுறாங்க. ஒரே இடத்துல ஒன்றா வாழ முடியாத 2 பேர்த்துக்கு 2 கல்லறைகளை கட்டி அங்கேயே நினைவு சின்னங்களை எழுப்பி அதை ஒரு காவிய காதல் கதையாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த காதல் கதைகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச காதல் கதை எதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.